வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவை ஈட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. இது ரொம்பவே சிம்பிளாக, ஈஸியாக, அதே டைமில் டேஸ்ட்டாக, தேங்காய் எதுவும் அரைச்சி ஊற்றாமல் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயம் 20லேருந்து 25 எடுத்துருக்கேங்க. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் முடிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். கட் பண்ணி வச்ச தக்காளி 2 எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்க்காமல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இதை தனியாக வச்சுருங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு 1/2 டீஸ்பூன், உளுந்து 1/4 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், இதெல்லாம் பொரிஞ்சு வந்ததும் இது கூட கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. இதையும் வதக்கி விட்டுக்கலாம். இது கூட அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துடலாங்க. 10 பல் பூண்டை நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இது ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. அடுத்து எலுமிச்சம்பழம் சைஸ் அளவில் புளியை 1/2 கப் அளவு தண்ணியில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் புளி கரைசலை சேர்த்துடலாங்க. இது கூட தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்படி இல்லாட்டி அதோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டுறலாங்க. இப்போ 10 நிமிஷம் ஆகிருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. குழம்பு கொஞ்சம் திக்காக ஆகிருச்சு. 3/4 கிலோ அளவு பாப்லெட் மீன் எடுத்துருக்கீங்க. நீங்கள் எந்த ஃபிஷ் வேணால் யூஸ் பண்ணி இந்த குழம்பு பண்ணலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்ச மீனை ஒன்றா சேர்த்துடலாம். மீன் சேர்த்த அப்புறம் கரண்டியை வச்சு நீங்கள் கிண்டி விட்டிங்கன்னா மீன் உடைய சான்ஸ் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மீன் சேர்த்த அப்புறம் ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் அடுப்பில் வச்சா போதுங்க. மீன் சீக்கிரம் குக் ஆகிரும். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அது கரைஞ்சி வர ஆரம்பிச்சிருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆகிருச்சு. மீனில் நல்லா வெந்துருச்சுங்க. கடைசியாக இதில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், மீன் எதுவும் உடையவே இல்லை. அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிருச்சு. இதில் நம்ம தேங்காய் எதுவும் சேர்க்காமல் குயிக்காக பண்ணிடலாம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சாதம், தோசை, இட்லிக்குன்னு எல்லாத்தையுமே சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.